கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உங்களுடைய வழி எவ்வளவு இக்கட்டு நிறைந்ததாக கோணலாக இருந்தாலும் தேவன் அதை செவையாக்குவார். தேவன் உங்களுக்கு வழிகாட்டும்படி உங்கள் முன்னே செல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்தின் வழியாக வழி நடத்தினார். நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலும் அவர் நம்மை வழி நடத்துவார். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், அவர் நமக்கு நாம் நடக்க வேண்டிய வழியை போதிப்பார். நாம் எந்த முடிவை எடுக்கும் போதும் நம்மை வழி நடத்த அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்று தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான திட்டங்களை நமக்கு போதிப்பார். அவர் சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். எதிர்காலம் நிச்சயமற்றதாக தெரிந்தாலும் அவர் நல்ல வழியை காண்பிக்க அவர் சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது. யாத்ராம் 23:20 வாசிக்கிறோம், வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தமணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். தேவன் கோணலானவைகளை செவையாக்குறவராக இருக்கிறார். அவர் நமக்கு முன்னே தூதனை அனுப்புவார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் எப்பொழுது நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது நம்மை செவ்வையான பாதையில் வழி நடத்துவார். யாத்ராம் 14:19 வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை வழி நடத்திய மேகஸ்தம்பமானது பின்னாக வந்து அவர்களுக்கும் எகிப்திய இராணுவத்துக்கும் இடையே நின்றது. அதனால் எகிப்தியர்களால் இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்க முடியவில்லை. தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே பயங்களும் உபத்திரவங்களும் தீங்கு செய்யும் மனிதர்களும் பல ஆபத்துகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது எந்த தீங்கும் நம்மை தொடாதபடி அவர் நமக்கு பின்னே வருகிறார். அவர் சமூகம் நமக்கு முன்பாக பாதுகாப்பாக இருக்கிறது. உபாகம் 31:8 வாசிக்கிறோம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆம் பிரியமானவர்களே, நாம் வேதனைப்படும் போது அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் ஒருபோதும் தனியே இல்லை. பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் அவர் நமக்கு முன்பாக சென்று நம்மை நேர்த்தியாக வழி நடத்துவார். கோணலானவைகளை செவையாக்குவார். ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.